ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் வந்து ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ ஆர்கேஎஃப்ஐ படங்களில் தான் வந்து நடிக்க போகிறேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வெளி படத்துக்கு நோ. ஏன்னா சம்பளம் வந்து இந்த இந்தியன் டூவுக்கும் சரி, அப்புறம் வந்து தக் லைஃபுக்கும் சரி கொஞ்சம் வந்து டிக்ளைன் ஆனதுனால சேலரி இப்போ வெளியே படத்துக்கு போனோம்னா ரொம்ப கம்மியாக தான் அடுத்து வந்து பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆர்கேஎஃப்ஐயில் அவர் சேலரி போட்டு அதுக்கடுத்து அவர் வந்து பண்ணி அதுக்கடுத்து படம் வந்து ஹிட் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து விட்டுட்டு காசுக்காக வேண்டாம், வந்தாலும் செம ஹிட்டு, தோல்வி அடைஞ்சாலும் நமக்கு தான், ஸோ அதனால் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ஒரு நியூ ஸ்டாண்டர்டை செட் பண்ணணும் அப்படிங்கிறது கமல் சாரோடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஓன் ப்ரொடக்ஷனில் நம்ம தலைவலி நமக்கு தான், ஒரு ஸ்டாண்டர்டாக ஒன்று கிரியேட் பண்ணிடலாம், மார்க்கெட்டிங்கும் வந்து நல்லா பண்ணுறதுக்கு ஒரு வழிவகுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ஸில் தெளிவாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. கல்கி டூவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்கிறத ஒரு கமிட்மெண்ட், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எல்லா படமும் வந்து கமல் சார் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டார். ஸோ இப்போ கேஸ் 237 இருக்கட்டும், அதுவும் வந்து ஆர்கேஎஃப்ஐ தான். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஆர்கேஎஃப்ஐல தான் பிளான் பண்ண போகிறாங்க. அவுட் சைட் கமிட்மெண்ட் நோ அப்படிங்கிறத கமல் சார் உறுதிபட வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்லைட் ஆர்டிஸ்ட், சன்லைட்டில் உட்காந்து வரைகிறது. ஸோ 11 மாதமாக வந்து கமல் சாரோடைய ஒரு படமை வரைந்து கமல் சாரை பார்க்கணுன்றது ஒரு எண்ணம் அவருக்கு. ஆனால் எப்படியோ வந்து கமல் சாரை மூவ் பண்ணி இன்றைக்கி போய் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் வெரி ஹாப்பி. கமல் சாரை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 11 மாதம் உழைப்பு, நான் மீட் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு சில பேரை. மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கமல் சார் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு தருணம், அவர் எனக்கு கொடுத்த அந்த கிரெடிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ஓகே, அடுத்து 45 வருஷம் குரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1096 நாட்கள் வந்து ஓடி இருக்கு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஸ்ரீலங்காவில் இத்தனைக்கும் 1980s யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது 45 வருஷம் கொடுங்க, அதுக்கு முன்னாடி 1000 நாள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் ஸ்ரீலங்காவில் அப்படிங்கிறப்ப எந்த லெவலுக்கு கமல் சாரோடைய அந்த டைமில் பீக்காக இருந்திருக்காருன்னு பாருங்களேன். எல்லா இடங்களிலும் சரி, எங்கே தொட்டாலும் சரி, மாவனே ஹிந்திலையும் அடி தூள், தெலுங்குலேயும் அடி தூள், கன்னடத்துலேயும் அடி தூள், தமிழ்லேயும் அடி தூள், எல்லா இடங்களிலும் கை வச்ச இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கி திம்சம் பண்ணியிருக்காப்புல. அதனால தான் உலக நாயகன் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அப்புறம் தோட்டா தரணி அவர்கள் கமல் சாரை பற்றி இன்வால்மெண்ட், அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு டைரக்டராக எல்லாரும் வந்து வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈஸி தான். பட் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் எவ்வளோ தூரம் வந்து அவரோட டிசைனும் சொல்லுவார். இன்னொன்று அவர் தான் எனக்கு வந்து ஆர்ட்டில் எப்படி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து எப்பயுமே ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் அதில் எப்படி நீங்கள் வந்து ரியாலிட்டி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத அவர் தான் வந்து எனக்கு சொல்லி கைட் பண்ணார். ஸோ இன்னொன்று நிறைய ஒரு என்ன சொல்கிற இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் புது ஐடியாஸ் வந்து கொடுக்குறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துவார் அப்படின்ற மாதிரி தோட்டாதரணி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அது வந்து பழைய வீடியோனாலும் கமல் சார் அஸ் இன்வால்மெண்ட் எல்லா சைட்லேயும் இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது வேறு மாதிரி. அடுத்து பிஆர் இருக்கிறது கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் ஆச்சு. அதாவது ஒரு பிஆர் பண்ணி இவரை வந்து ஒஸ்ட்டுன்னு பண்ணி பெஸ்ட்டுன்னு தூக்கி விட்றாங்க. இந்த பிக் பாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒருத்தன் பிஆர் பண்ணுவான், இன்னொருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணாலும் சரி அவன் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரிலாம் பண்ணுவானுங்க. ஸோ அப்படி ஒரு இதில் அடுத்து வந்து பிரியங்கா மோகன் அப்படின்றவங்க மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இப்போ கேள்விகள் வந்து எழுத ஆரம்பிக்குது. கமல் சாரையும் பிரியங்கா மோகனையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கமல் சாரையும் வந்து ஆஃப்டர் விக்ரம் பயங்கர ட்ரோலு அடிச்சு தூக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் பிரியங்கா மோகனுக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து அவங்களுடைய பட்டியலில் படம் எடுத்திங்கன்னா விஜய் கூட, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் கூட எல்லாரோடையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. சரியா, அடுத்து வந்து டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்கல, அவங்க நல்லா நடிக்க மாட்டாங்க, நல்லா டான்ஸ் ஆடலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நெகட்டிவ். ஏன்னா பிஆர் அவங்க மாற்றிட்டாங்க. அவங்க இருந்த பிஆர் ஏஜென்சியை விட்டு மாறுறதுனால அவங்கள போட்டு ஒழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காம இப்போ ஏதோ கவின் கூட ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவங்களுடைய ஸ்ட்ரக்சரும் பார்க்கும் பொழுது இந்த சினிமாவில் பிஆரோடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பிஆர் இல்லைன்னா ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொமோட் பண்ணவும் முடியும்,
பிஆர் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எப்படினாலும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அவன் தானே பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லவும் முடியும், வாயில் உட சொல்ல முடியும். அப்படிங்கிறதுக்கு பிஆர் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரிவன் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்குறாங்க. ஸோ பிஆர் இல்லையேல் நீங்கள் இல்லை அப்படின்ற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மையும் கூட. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி இந்தியன் 3 நல்லா பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. ஷூட் வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறாங்க. டிசம்பரில் பிளான் இன்னும் 20% தான் இருக்குது, 20 to 10% தான். சரியா? கமல் சார் பிளான் வந்து கிடையாது, ஷூட் வந்து கிடையாது. ஸோ மிச்சம் அந்த ஷூட்லாம் எடுத்து ஃபில் பண்ணி எடிட் பண்ணி கிறிஸ்பாக இந்தியன் 3 டிசம்பரில் பிளான் பண்ணுறாங்களாம் கிறிஸ்மஸுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். அடுத்து இந்த சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜால்ரா சங்கர், அதாவது எங்கே காசு கொடுத்தா அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஊதிட்டு வந்துடுவாப்புல. அந்த மனுஷன் வந்து இப்போ ரஜினி கமல் மீட் பண்ணியிருந்தாங்களே, அது வந்து அவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாங்கிறது காட்டுறதுக்கு போனாராம். சரி, அது காட்டுறதுக்கு போகட்டும், உனக்கு என்னடா எரியுது? அதே மாதிரி அவர் ஒரு தடவை தான் போயிருக்காரா ரஜினி வீட்டுக்கு. டேய், அவர் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 7 வருஷத்தில் 3 தடவை போயிருக்காரா? ஃபேக்ட் தெரியாமல் ஃபேக்ட் செக்னு பேசுகிற அந்த முட்டாள் அவனை நம்பி கூமுட்ட நிறைய பேர் இருக்காங்க. 18th February 2018 போயிருக்காப்புல, 20th February 2021 போயிருக்காப்புல, அடுத்து 18 July 2025 போயிருக்காப்புல. டேய் சவுக்கு, செருப்படி வாங்கினியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சும்மா உட்காந்து வாயில் வட சுட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு ரிசர்ச்சும் கிடையாது, சும்மா உட்காந்து ஒரு சிரிச்சுட்டு எவன் காசு கொடுக்குறான் அவனுக்கு வந்து கூவிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கும்போது உனக்குலாம் என்னடா தெரியும் கமல் சாரை பற்றி? அவர் எம்பி ஆகிட்டாரா, நீ என்ன பிடிங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாதுல, அவன் மூடிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து மையம் அஃபீஷியல் ஐடி இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் போயிருக்கு, எப்படி வந்து கட்சியை மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம். இதெல்லாம் எனக்கு ஓகே தான், பட் நாட் ஆக்டிவ் மையம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அது நம்ம கமல் சார் வேலையும் நம்ம சொல்லியாச்சு. ஏன்னா ஐடி வந்து ரொம்ப ரொம்ப வீக் மக்கள் நீதி மையத்தில். ஏன்னா என்னுடைய வியூவே அதிகமாக போகுது அவங்க ஐடி கம்பேர் பண்ண முடியுது. அப்படிங்கிறப்ப அவங்களுடைய தராதரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. பட் இன்றைக்கி மீட் நடந்திருக்கு, அதை நம்ம பாராட்டலாம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் கமல் சார் இன்றைக்கி வந்து 2 ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது, நம்ம செஞ்சு காட்டிடலாம் அப்படின்றதற்காக. அவர் ஏற்கனவே கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் அவர் போட்டியிடும் பொழுது நிறைய செஞ்சார். ப்ளஸ் இங்கேயும் வந்து நிறையா உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ரசிகர்கள் வந்து ரத்த தானம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஹைலைட் ஆகிருக்கு இன்றைக்கி, செம்ம ட்ரெண்டிங்கில் அது வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து தமன் அப்படின்ற ஒரு ஆக்டர், கமல் சார் தான் எங்கே திரும்பினாலும் கமல் சார் தான். நீங்கள் எது யோசிச்சாலும் இது பண்ணணும்னா அது முன்னாடி அவர் பண்ணியிருப்பார். அவர் தான் எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன். அவர் தொட்டதை எவனாலையும் தொட முடியாதுடா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து அடிச்சிருக்காரு. அடுத்து காங்கிரஸ் லீடர் திருச்சி வேலுசாமி அவர்கள், காமராஜர் மடியில் தவழ்ந்த கமல் சார். சரியா? பள்ளி செல்லாமலே பல மொழிகளில் வந்து பேசக்கூடியவர். அவருடைய திறமை அப்படிங்கிறது என்றைக்குமே வேற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அடுத்து டைரக்டர் லோகேஷ் அவர்கள் கைதி 2 முடிச்சுட்டு அமீர் கானுடைய படம் பண்ணுற மாதிரி தான் இப்போ வரைக்கும் டிஸ்கஷன். பட் கமல் சாரோடைய படம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய எய்ம் போல். ஏன்னா அதை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து போயிட்டோம்னா ஃபுல்லாக ஹிந்தியிலே ட்ராவல் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்காரு போல். ஸோ விக்ரம் 2க்கு கமல் சார் அவைலபிளா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் டேரக்டர் லோகேஷ் இஸ் ரெடி கைஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து லீடு 25 அப்படின்னு சொல்லி ஒரு ரோட்டரி கிளப் வந்து கமல் சாருக்கு சினிமாவில் சாதனையாளர் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல், செம. அடுத்து இன்னைக்கு வாலியோடைய டெத் அனிவர்சரி. 200 ஆண்டுகள் ஆனாலும் அவன் வாழ்வாண்டா, அவனை அசைக்க முடியாதுன்னு சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரியே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவன் அடிச்சுக்க ஒருத்தனும் இன்னும் பிறக்கலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்